அதோடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். புலம்பல் 3:22 வாசிங்க. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அல்லேலூயா. நம்ம நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய நாம் நம்மையில் வைத்த அன்பு. சங்கீதம் 103 சொல்லுது இல்ல, 103 பாருங்க வாசிங்களேன். அது கிருபை மாறாதது. கிருபை வரங்களும் அழைப்பும் மாறாதது. ஏன்னா அவர் நம்ம கிருபை வச்சுட்டாரு, இறக்க வச்சுட்டாரு, அன்பு வச்சுட்டாரு, ரத்தத்தை சிந்திட்டாரு, காய பண்ணிட்டாரு, ஜீவனை கொடுத்து விட்டார். இனி அவர் திரும்ப கூடாது, எல்லாம் முடிஞ்சிச்சு, எழுந்துட்டார். ஆனால் நாம் கீழ்ப்படியாவிட்டால், நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காவிட்டால் நியாய தீர்ப்புக்கு எப்படி தப்பிப்போம்? அவங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு 11ல, பூமிக்கு வானம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தருக்கு பயப்படுவதன் மீது கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்குதா? அவ்வளவு பெரிதா இருக்கு கிருபை. அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அவர் கிருபைக்கு நாம் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. நாம் அந்த கிருபை தான், இல்லைன்னா நம்ம எப்போதும் நிர்மூலமாக இருப்போம். அப்படி கிருபை தான் நம்மளை காக்கிறது, ஒரு கிருபை நம்மளை நடத்துகிறது. தாவீது கூட பாருங்களேன், கர்த்தர் மீது வைத்த, ஈசாயின் மீது வைத்த அந்த உடன்படிக்கை. தாவீது ஒன்றும் பெருசா ஒரு தவறை செய்து விடவில்லை. அவன் ஒருவனை கொன்று விட்டான், அது ஒரு பெரிய தவறு. ஆனால் தேவன் அவன் உடனே அவன் பாருங்க தேவனிடத்திலே கீழ்ப்படிவதற்கு பயங்கரமான சந்தர்ப்பத்தை அவன் நோக்கினான், வாயினால் அறிக்கை செய்தான். தேவனுக்கு நெருங்கணும், அவரோடு இருக்கணும் என்பதை குறித்து அவன் அறிக்கை செய்து எல்லாவற்றிற்கும் அவன் கீழ்ப்படிந்து சாஸ்தாங்க அவனுடைய பாதத்தில் விழுந்து தேவனுக்கு முன்பாய் ஒவ்வொருவாகினான் என்று பைபிள் சொல்லுது. வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மீது கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கிறதா? பெரிதா இருக்கிறது, பெரிதா இருக்கிறதா. அன்பான தேவனுடைய மக்களே, பெரிதா இருக்கிறது. அதனாலதான் நான் நிற்பது தேவனுடைய கிருபை, ஓடுவது தேவனுடைய கிருபை, வேலை செய்வது கர்த்தருடைய கிருபை, நம்ம ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை, நம்ம பிரயாணம் பண்ணுவது கர்த்தருடைய கிருபை, நான் இரவிலே படுத்து காலையில எழுவது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. இல்ல உங்க போதகர் சரியில்லை அப்படி சொல்லுங்க, கண்டுபிடிங்க. அவரு சரியில்லை, அவர் போக்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதனால நாங்க எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படியே அதை கண்டுபிடிச்சு பாருங்க. தலை சரியில்லைன்னா வாழை சரிக்கான்னு சொல்லுவாங்க. நடத்தவர்கள் சரியில்லைன்னா கேட்கிறவங்க சரியா இருக்க மாட்டாங்க என்று பல பேர் சொல்லுவாங்க. மேய்ப்பன் சரியில்லைன்னா ஆடுகள் எல்லாம் சரியில்லாத போயிடும். மேய்ப்பன் சரியில்லாதனால ஆடுகள் அங்கும் இங்குமாய் பாய்ந்து தடுமாறி கெட்டு போகிறதா இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சரியான மேய்ப்பனா இருந்தா ஆடுகள் அவனுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அப்படி ஏதாவது உங்கள் கண்கள் கண்டது இருந்து நினைச்சா சொல்லுங்க. ஒருவேளை அல்லேலூயா. அப்ப நாம் இருப்பது நிர்மூலமாகாத இருப்பது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. ஆனாதான் யோவான்ல இயேசு சொல்றார், யோவான் 1:14 இப்படி நம்ம வாசிக்கிறோம். சொல்றாரு, இந்த வார்த்தை என்னதுதான்? மாம்சமாகி கர்த்தருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் மாறுகிறார். மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அல்லேலூயா. எப்படியா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அவர் எங்க அவுட்புட் வெளியே இருக்கிறாரா? எங்க இருக்காரு? நமக்குள்ளே, நமக்குள்ளே கிரியை செய்கிறவராய், வாசம் பண்ணுகிறவராய். வாசிங்க.
வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டு பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய பிதா ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்த ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது, தங்கி இருக்கிறது, தாவரிக்கிறது. போக்கு சொல்ல என்ன இல்ல, இடம் இல்ல. ஹல்லேலூயா. சிலவங்க போக்கு சொல்லுவாங்க. போக்கு நான் ஒரு நாள் சொல்றதே கிடையாது. உங்க வீட்டுல வந்து உங்களோட நான் பேசுறேன், உங்கள்ட்ட நான் போக்கு சொல்லி இருக்கேன்னா உங்களுக்கு பிரசன்ட் பண்றவங்க நான் தான். கர்த்தருக்குள்ள வழிநடத்தி உங்களை கொண்டு போகிறேன். எதுக்காக நான் உங்கள்ட்ட போக்கு சொல்லி இருக்கிறேன்னா இல்ல என்கிட்ட நீங்க சொல்லி இருக்கிறீங்க என்று சொல்லுங்க. நான் ஒரு நாளும் போக்கு சொல்ல மாட்டேன். ஆண்டவரை ஆராதிப்பதில், துதிப்பதில், எல்லா கூடுகையிலும் கலந்து கொள்வதில் ஒரு நாள் நான் போக்கு சொன்னதே கிடையாது. நான் வெளியே போகிறேன், இந்த மீட்டிங் நீங்க நடத்திடுங்க, இந்த ஜெபத்தை நீங்க நடத்துறீங்க சொல்லிட்டு நான் போவேன். போக்கு சாக்கு போக்குலாம் சொன்னதே கிடையாது. ஏன்னா அந்த இறுதி எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்ல வேணாம். ஆசீர்வதிப்பது யாரு? கர்த்தர். உயர்த்துவது யாரு? கர்த்தர். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பது யாரு? கர்த்தர். ஒரு மனிதன் ஒருவனை ஆசீர்வதிக்க முடியாது. ஒருவேளை அன்பா இருந்தா தன்னிடம் இருக்க சொத்துல கொஞ்சம் கொடுத்து நீ முன்னேறி சொல்லலாம், அல்லது தொகையை கொடுத்து இதை வச்சு உன் வாழ்க்கையை பலப்படுத்தி சொல்லலாம். வானம் பூமி யாருடையது? கர்த்தருடையது. வானம் பூமி, பூமியில நிறைவும் யாருடையது? அவர் தான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க முடியும். ஆலயத்துக்கு போவதனால அல்லது சில ஜெப கூடுகளை போவதனால நாமே பெரிய ஆள் ஆகி 1000 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாதுங்க, சான்ஸே கிடையாது. அதான் உபாகத்துல தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படுது. உபாகம் 28:8 வாசிக்கிறேன். 8 சொல்றாரு பாருங்க, மனுஷன் ஆசிரிக்க முடியாது. ஒரு ஜபனால கட் பண்ணிட்டு நான் என்னுடைய வேலையை நான் பார்த்தனா இல்ல நான் எங்கேயும் போனா அந்த ஆசீர்வாதம் என் மடியில வந்து கொட்டிடுமா, என் பாக்கெட்டை நிரம்பிடுமா? ஹலோ சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியத்தின் நீ கைவிட எல்லா வேலைகளையும் அவர்தான் கட்டளிட முடியும். நானா இல்ல நம்ம இங்க போனா அங்க ஆசீர்வதிக்கப்படலாம், அங்க போனா நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், இங்க போனா நோ, அவர் தான் எல்லாம் செய்ய முடியும். அவர் எல்லாம் நம்மளால ஒண்ணும் சொல்லுங்க பண்ண முடியாது. அவர் இல்லாம என்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜுரம் வந்துட்டா முடிஞ்சு போச்சு, கை கால் இழுத்துட்டா முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண முடியும்? அப்படியே நாம் நிற்பது நிருபலமாக இருப்பதும் யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. வானம் எவ்வளவு உயரம், பூமி எவ்வளவு கீழே, ஆனா அவ்வளவாய் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மீதுதான், கீழ்ப்படிகள் மீதுதான், சத்தத்தை கைகளும் மீதுதான் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதா? பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சம் ஆச்சா கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே வாசம், நமக்குள்ளே இருக்கிறார். அவர் தூரத்தில் இல்லை, நமக்குள்ளே இருந்துதான் நம்ம இயங்குகிறார், நமக்குள்ளே இருந்துதான் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், நமக்குள்ளே இருந்துதான் நமக்கு புத்தியை உணர்த்துகிறார், வழியை காட்டுகிறார். ஒருவனுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லாம என்ன பண்ண முடியும்? நினைச்சு பாருங்க, தாங்க முடியல. மற்ற இடத்துல அப்படி நடக்கிறது. ஒரு ஆட்சி சர்ச்சையில கூட எப்படி எல்லாம் ஒன்று கூடினாங்க, அவங்க மாசம் கரெக்டா போயிடுவாங்க. என்ன வேலை இருந்தாலும் சேர்த்தான் தூக்கி எறிஞ்சிருவான், என்ன வேலை இருந்தாலும் சேர்த்தான் காலையில போய் அட்டன் பண்ணிடுவாங்க. அந்த லேடிஸா இருக்கட்டும், ஒருத்தங்க ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க பார்த்தா அவங்க எனக்கு சத்தியத்தை சொல்லுவாங்க. என்ன பாஸ்டர் சபை நடக்குதா, ஜனங்கள கரெக்டா வராங்களா? கரெக்டா வந்துட்டாங்கிறாங்க. நான் கரெக்டா போயிடுவேன் பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த பெரும்பாக்கம் அந்த ராசசேகர் எனக்கு ஒரு அப்போ நான் 4 ஏக்கர் மனைக்கு வச்சிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டான். அது கிராம நத்தம். நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொடுத்துட்டான், நான் கொஞ்சம் கொடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க. நான் அதிகாலையில ஜெபத்துக்கு போயிடுவேன். இல்லைன்னா எங்க பாதிரியார் உள்ள சேர்க்க மாட்டாரு. ஃபாதர் வெளியே நிலுவான்னு சொல்லி வரான். கூப்பிட்டு
எழுந்து நிக்க வச்சிருவாராம். ஃபாதர் நிக்க வச்சிருவாங்க. அந்த பயம் எனக்கு உண்டு. எழுது யாரு ஏமா புஷ்பமா ஏந்திரி, ஏன் வரல நீ எழுந்து நிக்க வச்சிருவாங்க ஃபாதர் யாரெல்லாம் பக்கமாயிடும். அதனால நான் கரெக்டா எல்லா மாசம் நான் கலந்து கொண்டிருவேன் பாஸ்டர். ஆனாலும் எனக்கு தான் பயங்கரமான போராட்டம். அங்க ஒரு இன்னொருத்தம் அடக்கி வச்சிருந்தேன், வாங்கினேன், அந்த இன்னொருத்தம் அடக்கிட்டான். அவங்க நிறைய சொல்றாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு ஓட்டல் வச்சிருந்துருக்காங்க பெரும்பாக்கத்துல இல்லையா. நான் சொல்வேன், நீங்க தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யுத்தம் கர்த்தருடையது, அவன் பார்த்துக்குவார் சிஸ்டர், அவங்க பார்த்துக்குவார், நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லுவேன், சோத்து போகாதீங்க. இல்ல இல்ல பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் நான் வந்து ஆலயத்து கரெக்டா முதல் ஆளா இருப்பேன். ஏன்னா எங்க ஃபாதர் அப்படியே ஆள் இல்லைன்னா எழுந்து நின்று வச்சு கேள்வி கேட்பார், தர சொல்ல முடியாது. அதனால கடவுள் பயப்படுறாங்களோ என்னமே தெரியல, ஆனா நடத்துகிறவர்கள் பயப்படுறாங்க பாருங்க. பிரைஸ் எல்லாம் அது மாசி சசில அப்படியே சந்தா கட்டலன்னா உள்ள விட மாட்டாங்க. ஒரு சிசி சர்ச்சில தான் ஒரு பாஸ்டர் போன் பண்ணார். அவர் வாத்தியார் வந்து ஐயரா இருக்கிறார். ஒருத்தவங்க சர்ச்சில இறந்துட்டாங்க. ஐயர் என்ன பண்ணிட்டாராம், மடத்துக்கு போகல. ஏன்னா என்ன கட்டலையா, சந்தா கட்டலையா. அதெல்லாம் நான் போக மாட்டேன் பாருங்க. சமயம் அவன் வாங்கிட்டு பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் போகல. அவர் எனக்கு போன் பண்ண, ஐயா இந்த மாதிரி அந்த ஐயர் அப்படி சொல்லிட்டாரு, இந்த சந்தா கட்டில இருக்கு யாருக்கும் தெரியல, ஆனா அவர் குறிச்சு வச்சிருந்து அதெல்லாம் நான் அழகாரதனை போக மாட்டேன், கொஞ்சம் நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்களா என்ன கேட்டாரு. ஒண்ணு இல்ல, உங்க சபையை சேர்ந்தவர் சொல்லி ஒரு லெட்டர் கொடுங்க, அதை வச்சு நாங்க அடக்கம் பண்ணிடுறோம். நாங்க லெட்டர் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்குள்ள வேறு ஒருவர் கான்டாக்ட் பண்ணி நான் அடக்கம் பண்றேன் கொண்டு வந்து அவங்க அந்த சரீரத்தை கொண்டு போய் அவங்க கல்லையில அடக்கம் பண்ணிட்டாங்க. கரங்களை தட்டி கத்தரை பிரைஸ் எல்லாம். சந்தா கட்டாதனால சிஎஸ்ஐ சபையில அந்த ஐயர் அவங்க அடக்க ஆராதனை பண்ண முடியாதுன்ட்டாங்க. நம்ம அந்த வார்த்தை இருக்குதான் இருக்காரு பாண்டி நகர். எனக்கு போன் பண்ண, நானே ஒரு லெட்டர் எழுதி திருப்பாக்கிட்ட சார் வருவாரு, இதை கொடுத்துரு, ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா அவரு போன் பண்ணி, சார் வேற ஒரு பாஸ்டர் வந்து அந்த கலையில அவரு தலைவராக இருக்காரா, நான் பாத்துக்கிறேன் சொல்லி பாருங்க. நான் ஒரு வழியை வச்சிருக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? நான் நிறைய பேருக்கு லெட்டர் கொடுத்துருக்கிறேன். என் சபையை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்க. நிறைய பேருக்கு நம்ம என்ன, நம்ம சபை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி நம்ம கட்டிட்டு நம்ம சபை வந்து இது ட்ரஸ்ட் நம்ம சபை. அதனால நிறைய பேருக்கு நான் லெட்டர் கொடுத்துருக்கிறேன். நம்ம ஸ்டில் குத்தி கைட் போட்டு கொடுத்துருக்கிறேன். அது அப்படியே செல்லும். ஏன்னா அப்படியா நம்ம அதை பண்ணி வச்சுக்கணும் பூமியில. ஏன்னா பூமியில அக்கறையா இருக்கணும் பல காலங்களில. நிறைய பேருக்கு லெட்டர் கொடுத்துருக்கிறேன். அப்ப வேதம் என்ன சொல்லுது, நமக்கு பயந்தவர்களுக்கு அவர் கிருபை எப்படி இருக்குதான், பெரிதா இருக்கிறது. மாம்சமான கிருபையும் சத்தியத்துக்குள்ளாகி அவர் நமக்குள்ள என்ன பண்றாராம், வாசம் செய்கிறவரா இருக்கிறார். கைவிட மாட்டார். காரணம் அவர் கிருபை நம்மளை நினைக்க பண்ணுகிறது. ரோமர் 1:7 வாசிங்களேன். ரோமர் 1:7. பிரைஸ் தி லார்ட். தமது நாமத்தின் நிமித்தம் சொல்றாரு, நம்முடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும். என்ன சொல்றாரு பாருங்க. அந்த வேத வசனம் கரெக்ட்டா நமக்கு போதிக்கிறது. வாசி 1:1. தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்திருக்கிறார். பாத்தீங்களா, கீழ்ப்படியணுங்க. விசுவாச நிமித்தம் கீழ்ப்படிந்தவர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு பெரிய ஒரு வெக்கமா இருக்குது. என்னன்னு தெரியல. ஆனா நாம் கீழ்ப்படிந்தது செருப்பை போல. செருப்பு எப்படி எல்லாம் சரீரத்துக்கு கீழே காலுக்கு கீழே இருக்குது, அப்படி கீழ்ப்படிவேன். உலக எஜமானுக்கும் சரி, என்னை வழி நடத்தின போதகருக்கும் சரி, அப்படியா நான் கீழ்படுத்தினேன். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கீழ்படுத்துறதுல. எல்லாம் கூட சபைக்கு வரல, போன் பண்ண நேற்று இழந்தோ, என்ன தம்பி வருதே இல்லை, 4-5 வாரமா வரலையே, நான் அம்மாட்ட சொல்லிவிட்டேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், வரணும்ல. இல்லைங்க ஐயா, வேலை அப்படி
இருந்தா கூட மாதத்துக்கு ஒரு 2 முறையாச்சும் நீங்க வரணும். அதுக்கான மாதிரி வேலையை இங்க கம்பெனி தான் லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் முயற்சித்து ஜெபித்தா தேவன் கொண்டு வருவார். இல்லைங்க, நான் கண்டிப்பா இந்த வாரம் வந்து என்னால் முடிந்த ஜெபத்திலும் ஆலோசனையிலும் நேருக்கு நேராக பேசுவேன். அவ்வளவுதான் என்னால் முடியும். அவர்கள் தான் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் தன்னை தேவனுக்கு முன்பாய் நிலை நிறுத்த வேண்டும். இந்த வசனம் அப்படித்தான் சொல்லுது. பவுல் எவ்வளவு அழகாய் இங்கே சொல்லுகிறார். மறுபடியும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்தின் கீழ்ப்படி பொறுத்து எங்கள் கிருபையும் கீழ்ப்படியும் பொழுதுதான் அந்த காரியத்தை செய்கிறார். கரெக்டா இருக்கணும். நேமித்தவர்கள் சரியா 7 மணி ஜபனா 6:50 இங்க இருக்கணும். நேமித்தவர்கள் 7 மணி ஜபனா 7:40, 7:30, 7:35 வெட்கமா இருக்குல்ல? எனக்கு வெட்கமா இருக்கு, வரவு வெட்கமா இருக்கு. நான் எனக்கு வெட்கமா இருக்கும், சத்தியமா எனக்கு வெட்கமா இருக்கு. நீங்க பாருங்க, நான் 8:50 வந்தேன், ஆனா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மோட்டர் தண்ணி கொஞ்சம் பிரச்சனை நாங்கள் ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு. ஆனால் சாப்பிட்டு சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், முதலாக நம்ம அங்க இருக்கணும். பாருங்களேன், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நியமித்த ஊழியத்தை கத்தர் தந்திருக்கிறார், அருள் செய்திருக்கிறார், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுத்திருக்கிறார், நன்மைகளை அவர் கொடுத்திருக்கிறார், ஆரோக்கிய சுகத்தை அவர் கொடுத்திருக்கிறார், வழிகளை வாய்க்க பண்ணுகிறார். எப்பொழுது விசுவாசங்களுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை துதிக்கும் பொழுது எங்களுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபுக்கு சொன்னா ஒரு ஊழியத்தை கொடுக்க மாட்டான். ஓகே, கலந்தாங்க. அந்த வயது இருக்கிற வயது தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். வயது முதிர் வயது ஆயிட்டானா ஒன்றும் பணம் பெறுங்க. ஐயா சேகர் ஐயா இந்த முதிர் வயதிலும் கூட பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி முடிச்சாரு. ஒவ்வொரு ஊழியத்தை பண்ணி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். முழு நேரம் ஊழியரா இருக்கிறார். ஒரு பெரிய சபையில ஒரு கமிட்டி மீட்டிங்ல இருந்தவர். ஹல்லேலூயா, கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஆனாலும் என்னால் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை யோசித்து அவ்வளவாய் நம்ம செய்தா போதும், அதுவே ஒரு பெரிய காரியமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆனா ரோமர்ல 3:23 வாசிங்களேன். ரோமர்ல 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை, ஹல்லேலூயா, எல்லாரும் உலகத்தில் யாரும் நீதிமான் கிடையாது, ஒருவனாகிலும் நீதிமான் அல்ல. எல்லாம் பாவம் செய்து என்ன பண்ணோம்? அற்றவர்களாகி கீழே இலவசமானுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, ஹல்லேலூயா, அவ்வளவுதான், மீட்பை கொண்டு அவர் நமக்காக சாதனை கல்வாரியில் ஒப்பு கொடுத்து அவர் மீட்டு இன்னைக்கு பிதாவோடு இருக்கிறார். அதனால அது நிமித்தம் நம்ம எல்லாரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். படுகிறார்கள் ஆண்டவரை பின்பற்றுவதனால, கிட்டி சேருவதனால, அவருடைய வார்த்தைகளை, காரியங்களை, ஞானங்களை, கட்டளைகளை கை கொண்டு இன்னும் 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 அவரை கிட்டி சேருவதனால நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். கீழ் அர்த்தவசனம், தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை நாம் பொறுத்து கொண்டதை குறித்து நம்முடைய நீதி காண்பிக்கும் பொருட்டாகவும் நாம் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் ஹல்லேலூயா. 26 பலிக்கும் அவரையே கரங்களை தட்டி அவரையே ஏற்படுத்தினாராம். கீழ்ப்படிகளுக்கு அவர்தான் தலைவர், சபைக்கு தலைவர் அவர்தான், விசுவாசிக்கு தலைவர் அவர்தான், நம்பிக்கைக்கு தலைவர் அவர்தான், வாக்குத்தத்தத்தின் தலைவர் அவர்தான், வாய்ப்புக்கு தலைவர் அவர்தான், உயர்வுக்கு, நீதிக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, பொருளாதாரத்துக்கு, இந்த உலகத்திற்கு எல்லாத்துக்கும் யார் தலைவர்? இயேசு கிறிஸ்து தான் நியமித்தார். பிதாவாகிய தேவன் இவரே தலைவராய் நம்ம கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபைக்கு அவர் தான் தலைவராக இருக்கிறார். எல்லா நீதிக்கும் அவர் தான் தலைவராக இருக்கிறார். எல்லா அன்புக்கும் அவர் தான் தலைவர்.
அப்ப தலைவரை நாம் புறக்க தள்ளிட்டார், நாங்க தள்ளிட்டோம்னா அவர் எழுதி வைத்த வார்த்தையும் புறம்பே தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. ஒரு வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு வார்த்தையை நாம் சாஸ்தாங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகுப்ப விழுந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தான் தேவன் அருள் செய்வார் என்று வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அதே ரோமர் 5:20-21 சொல்லுது. அதே ரோமர் 5:20-21 வாசிங்களே. மேலும் மீறுதல் பெருகும்படி நியாயப்பிரமாணம் வந்தீங்களா? மீறுதல் பெருகும்படி சொல்றாங்களே. அவன் பழைய ஏற்பாட்டுல அவங்க இப்படி அப்படியெல்லாம் இருந்தாங்களே, என்ன பண்ணா ஏன் செய்யக்கூடாதா? பைபிள் அப்படித்தானே செய்யுது. பழைய ஏற்பாட்டை பத்தி பேசுவாங்க, ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்றதுன்னு தெரியாது. அல்லேலூயா. சோதரன் பிரதர் வந்தாங்க, நான் சொல்லலாம்னு பார்த்த மறந்துட்டேன். புதுமுகம் வந்திருக்காரு பிரதர், அது அறிவிப்புல சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள பசங்க இருக்கு. அவன் என்ன பண்ணுது, பழைய கதையை பேசுவாங்க. ஆனாதான் இயேசு சொன்னார், வாதனையிலும் பாய்ந்து வேண்டும், நீதியா இருக்கிற நீதியா செய்ய, திருடுவன் திருட்டு திருடாதது, உண்மையா இருக்கிற உண்மையாரு, திருடனை பத்தி கவலைப்படாத, அசுத்தமா இருக்கிறவனை பத்தி நீ கவலைப்படாத, நீ பரிசுத்தமா இரு. அல்லேலூயா. அதனால இயேசு அப்படி தீர்க்கதரிசனமா யோவான் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? அவங்க நிமித்தம் அவங்க பாவத்தை செஞ்சாங்க. கீழவாசிங்க. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் ஏன் பாவம் பெருகின? இவர்கள் அந்த சந்ததி விட்டு இந்த சந்ததி ஆண்டவர்கிட்ட நெருங்குறாங்க. கரங்கள் தட்ட மாட்டீங்களா? ஆண்டவர் வசனத்தை நேசிக்கிறாங்க, வாக்கு தத்தத்தை கற்றுக் கொள்கிறார்கள், நேரங்களை கட்டளைகளை கை கொள்றாங்க. அதனால என்னாச்சு? கிருபை பெருகுது. கிருபை பெருகுது. யாக்கோபு தன்னுடைய சகோதரனை சொத்தை அபகரித்துக் கொண்டாலும் அவனுக்கு பிறந்த யோசேப்பு கர்த்தர் எப்படி இருக்கான் சொல்லுங்க? நெருக்கமா இருக்கிறான், சொப்பனத்தை காண்கிறான், சில விளக்கதைகளை சொல்லுகிறான். தகப்பன் இருக்கிறான், அவனை நம்ப மாட்டான். நேரமும் காலமும் வரும் பொழுது யோசேப்பு உண்மை உள்ளவன், கர்த்தருக்கு கிருபைக்கு பாத்திரானவன், கர்த்தர் நம்பத்தக்க மனுஷன் என்பதை அந்நிய தேசத்துல தன் குடும்பத்துல எடுத்து காட்டுகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பாவம் இருந்தாலும் கிருபை என்னாகுது? காரணம் என்ன? ஒரு சந்ததி பாவம் பண்ணாலும் இன்னொரு சந்ததி என்ன பண்ணுது? கர்த்தரிடத்திலே தயவையும் கிருபை காத்திருந்து அவர் பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து தொழுது கொள்ளும் பொழுது பாவம் எவ்வளவாய் பெருகினதோ அவ்வளவாய் இப்பொழுது கிருபைகள் இயேசு கிறிஸ்து மூலமா என்னாகுது? பெருகிக் கொண்டிருக்கிறது. பாவத்தை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். எப்படியாப்பட்ட பாவமா இருந்தாலும், சாபமா இருந்தாலும், நோய்களா இருந்தாலும், பிரச்சனைகளா இருந்தாலும் அவையெல்லாம் ஆட்சி புதுவாழ்வு கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு வரும்போது அவன் செய்த பாவெல்லாம் மறக்கப்பட்டு அவனுக்கு புது கிருபை அளிக்கப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது, தயவு கிடைக்கிறது, மன்னிப்பு கிடைக்கிறது, நித்திய வாழ்வை அவனுக்கு கொடுக்க அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி நம்மளுடைய பிள்ளையாக முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கிருபைகளினாலே கர்த்தருடைய பிள்ளைகளா ஆக நம்மளால முடியும். அல்லேலூயா. கிருபை நம்ம தேவனுடைய பிள்ளையாய் மாற்றிடும். கிருபை, நம்பிக்கை, உறுதி, அவர் மேல் வைத்த விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா 21 என்ன சொல்றாரு? 21ல ஆதலால் பாவம் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினால் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நித்தியத்துக்கு ஜீவனுக்கு ஏதுவாக நம்மளை ஆண்டு கொண்டது. பரலோக ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் முன்னேறத்தக்கதாக இன்னொரு பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து ரத்தமானது நம்மை நீதிமான ஆக்குகிறது. அவர் மேல் வைத்த அன்பு, அவர் மேல் வைத்த கிருபை, அவரை நம்புகிறதுனால, அவரை நம்பி அவர் கிட்ட சேர்ந்து அவர்
அவரை துதிக்கிறதுனால, விசுவாசிக்கிறதுனால அந்த பாவம் அவரத்தினால் கழுவப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 6:14 என்ன சொல்லுது? ரோமர் 6:16 மரணத்துக்கு ஏதுவான எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக்கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நீ எதுக்கு ஒப்பு கொடுக்குறியோ அதுக்குதான் நீ கீழ்ப்படிக்கிற. பாவத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தா அதுக்கு அடிமையாகிடுவ. அநீதிக்கு ஒப்பு கொடுத்தா அதுக்கு அடிமையாகிடுவ. உலகத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தா உலக பிள்ளையா மாறிடுவ. ஆனா நீ தேவனுடைய பிள்ளையாய் உனக்கு ஒப்பு கொடுத்தா நீ கர்த்தருடைய பிள்ளையாய் ஆயிடுவ. அவருக்கு அடிமை ஆயிடுவ, அவருக்கு மகன் ஆயிடுவ, அவருக்கு மகள் ஆயிடுவ, அவருக்கு ஏற்றவராய் நீ ஆயிடுவ. எல்லாமே உங்க கையில தான் ஆண்டவர் படுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா பவுல் எப்படி சொல்றாரு? 2 கொரிந்தியர்ல 12:9 10 வாசிங்களே. 2 கொரிந்தியர் 9:10. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு விதைக்கிறவனுக்கு விதையையும் சொல்றாரு பாருங்களேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. தெளிவா சொல்றாரு பவுல். தெளிவா எழுதுறாரு பாருங்க. நம்ம புரியாம எழுதுறாரு. விதைக்கிறவன் தான் என்ன கிடைக்குது? விதைக்கிறியா? விதை கொடுப்பா, கொண்டு போ. உழுகுறவனுக்கு தான் என்ன கொடுப்பாரு? மாட்டு காலப்ப வாங்கி கொடுப்பாங்க. சம்பாதிக்கிறவனுக்கு தான் மேற்கொண்டு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதை வச்சு நீ சம்பாதிச்சிக்க. விதைக்காதவன் கையில விதைய கொடுப்பாங்களா? உழைக்காதவன் கையில பொறுப்பு கொடுப்பாங்களா? ஓட்டாதவன் கையில ஒரு காரியத்தை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களே. தெளிவா சொல்றாரு பாருங்களேன். அந்த நினைப்பு, அந்த முயற்சி நம்ம கையில இருந்தாதான் அதை கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். மறுபடியும் வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் நல்லா சாப்பிடுறவங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பாங்க. நல்லா சாப்பிடுவாரு பா தம்பி, நல்லா புசிப்பாரு, கொடுங்க. சாப்பிடாதவங்களுக்கு போய் சோறு கொடுப்பாங்களா? வீடு கொடுப்பாங்களா? ஐயோ இவன் ஒன்றும் சாப்பிட மாட்டாப்பா, செஞ்சதெல்லாம் வேஸ்ட், செஞ்சதெல்லாம் வேஸ்ட், சாப்பிட ஆளு கிடையாது. ஆனா புசிக்கிறவங்களுக்கு எதை கொடுத்தாலும் புசிப்பாங்க. அதுல ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. புசிக்கிறவன் எதை கொடுத்து பாரு, நீ அன்பின் நிமித்தம் சாப்பிடுவான். நொர்ன சொல்ல மாட்டாங்க. நான் ஒரு நாள் நொர்ன சொன்னதே கிடையாது சாப்பிடுறது. அல்லேலூயா. புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதையை அளித்து அதை பெருக பண்ணி அல்லேலூயா. அப்ப நீ கர்த்தரிடத்தில் எவ்வளவாய் நெருங்குகிறாயோ அப்ப கிருபை மேல் நீ உங்களை பெருக பண்ணுவாரு. நீங்க உன் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும். எந்த அளவுக்கு விதைக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உனக்கு அறுவடை இருக்கும். விதைக்காத நிலத்துல அறுவடை பார்க்க முடியுமா? கிணறு நோண்டாத கிணத்துல தண்ணீரை பார்க்க முடியுமா? கிணறுக்காத பயிரை விளை செய்ய முடியுமா? தண்ணி இல்லாத பயிரை கருந்து கொண்டு வருமா? தானியத்தை கொண்டு வருமா? விதைக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி வரும்? விதைக்காத நேரத்துல அறுக்க முயற்சி பண்ண முடியுமா? விதைக்காதானங்க விதை வரும், அறுவடை பண்ண முடியும். விதைக்காம, அதாவது தோசைகள் இல்லாம தோசை சுட முடியுமா? எண்ணெய் இல்லாத வேற தோசை சுடலாம். எப்படி சுடலாம்? பச்சை தண்ணி போட்டு நான் தேய்ச்சி மாவு ஊத்துனா தோசை வந்துடும். ஆனா எண்ணெய் சட்டியே இல்லாம, சட்டி இல்லாம, கடாய் இல்லாம ஆப்பம் போட முடியுமா? தோசைகள் இல்லாம தோசை சுட முடியுமா? முடியாதுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. விதைக்காத நீ அறுவடை பார்க்க முடியுமா? செபிக்காத சுகம் பார்க்க முடியுமா? ஆண்டவர் கேடாம கிருபைகளை பார்க்க முடியுமா? நம்மை ஒப்பு கொடுக்காம நன்மையை பெற முடியுமா? டிக்கெட் எடுக்காம பஸ்ல போக முடியுமா? இடையில பிடிச்சி அவதாரம் போடுவாங்க, இல்லைன்னா உள்ள தள்ளிடுவாங்க 6 மாசம். அல்லேலூயா. அப்ப
அப்ப விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதை கொடுக்க ரெடியா இருக்கிற, நாம் ரெடியா இருக்கிறோமா? அவர் நாம் ஆயத்தமா இருக்கிறோமா அவரை சந்திக்க? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 10 வாசிங்க, 11 வாசிங்க. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விடத்திலும், அல்லேலூயா, எவ்விடத்திலும் நம்ம எல்லாத்திலும் உதாரணம் உள்ளவர்களாக கர்த்தரிடத்திலே நாம் இருந்தோமானால் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவார். ஒரு நாள் வாங்க விட மாட்டார், கொடுக்க செய்வார், கொடுக்க செய்வார், நம்மளை செழிக்க செய்வார். உங்க ஜெபங்கள், விண்ணப்பங்கள், தோத்திரப்படி எல்லாம் அவருடைய சன்னிதானத்திலே கேட்கப்படும் என்று வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரே வசனத்தை சொல்ல போறேன். எபேசியர் 4:16 வாசிங்க. எபேசியர் 4:14, 15, 16 வாசிங்க. சொல்றாரு பாருங்க, தெளிவா சொல்றாரு. இன்னும் நம்ம குழந்தைகளா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உலகத்தாரா இருக்கிறோம், அப்படி பேசலாம். இன்னும் நீதி நியாயம் தெரியாம இருக்கிறோம். இன்னும் பழையவைகள் என்ன நாம விட்டு விடவில்லை, அது மேலே நாம் கண்டுவிடலா இருக்கிறோம். வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் இல்ல. எபேசியர் 4:16 அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அளவுக்கு தக்கதாக நீ எவ்வளவாய் பண்ணுகிறாயோ, ஜெபிக்கிறாயோ, கர்த்தரை தேடுகிறாயோ, எவ்வளவாய் தேவனிடத்தில் நெருங்குகிறாயோ, அவ்வளவாய் என்ன பண்ணுவையா? பெருகி போய் கொண்டே இருப்பார். சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகாய் சொல்றாரு. அளவுக்கு தக்கதாக அவயமும் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்காக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, போன வருஷம் நான் இந்த வருஷம் எப்படி இருக்கிறேன்? போன வருஷம் நல்லா இருந்தேன், இந்த வருஷம் ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லுவேன், உங்களால் நிரூபிக்க முடியுமா? நிரூபிச்சு காட்டுங்க. நான் நிரூபிச்சு காட்டுறேன். நான் போன வருஷம் எப்படி இருந்தேன், இந்த வருஷம் எப்படி இருக்கிறேன்? நான் போன வியாபாரத்துல இப்படி, இந்த வியாபாரத்துல நல்லா இருக்கிறேன். போன பிசினஸ் பண்ணேன், இந்த வருஷம் பிசினஸ்ல இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு. போன வருஷம் நான் பலவீனமான, இந்த வருஷம் நல்லா இருக்கிறேங்க. போன வருஷம் நான் என் பார்வைக்கெல்லாம் நான் குத்தி நடந்தேன், இருந்த மனமா இருந்தேன். இப்ப நான் ஒரே மனமா போயிருக்கேன். அந்த அவ்வளவாய் என் அவைகளுக்கு தக்கதாக கர்த்தருடைய நாமத்தை, அதை வாக்குத்தத்தத வார்த்தைகளை விசுவாசிக்கிறதுனால இப்ப நான் இப்படி ஆயிட்டேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? நான் போன வருஷம் தசம்பாகம் கரெக்டா கொடுத்தேன், ஆனா இந்த வருஷம் நான் கூட கொடுக்கிறேன் 100 ரூபாய். நீ கொடுக்கவே இல்லை, அதனால உனக்கு பொழைப்பு இல்லை. உன் உணவுல குறைவு, குழம்புல குறைவு, ஆதாரத்துல குறைவு, உன் சம்பாரத்துல குறைவு. எங்க வர்த்திகம் பண்ணுவாங்க? எங்க உன் அவனுக்கு தக்கதாக உன்னை வளர்ச்சிக்குள்ள எப்படி நடத்த முடியும்? ஆவிக்குரிய வார்த்தையா இருக்கலாம், உலக வார்த்தையா இருக்கலாம், பிசினஸ் காரியமா இருக்கலாம், அல்லது ஊழியத்துல கூட அப்படிதான். எவ்வளவு தெளிவாய் கொதிக்கிறது. காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. நம்ம மனசு தொட்டு சொல்லணும், நான் ஆண்டவருடைய எப்படி உண்மையா இருக்கிறேனா, சபைக்கு உண்மையா இருக்கிறேனா, கொடுக்கிறது உண்மையா இருக்கிறேனா, செபிக்கிறது உண்மையா இருக்கிறேனா, ஆண்டவரிடத்திலே நான் எவ்வளவாய் இருக்கிறேன். பார்வைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய பார்வை, நம்ம உலக பார்வைக்கு நாம் போதகராய் அழைக்கப்படுகிறோம், பரிசுத்தவான்களாக அழைக்கப்படுகிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? யோசிங்க, ஆண்டவர் பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? மனிதர்களுடைய பாராட்டு வேற, ஆண்டவருடைய பாராட்டு வேற. மனிதனுடைய நம்மளை சந்தோஷப்படுத்தும் விதம் வேறு, ஆனா கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்துவது விதம் வேறு. அல்லேலூயா.
வேதம் தெளிவாய் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. 15 வாசிங்க. 15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு சத்தியத்தை எப்படி கைக்கொள்ளணுமா? அன்புடன் நான் பிரசங்கல்ல, அது அன்புடன் கேட்கணும். அன்புடன் ஒரு இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புடன் அந்த வார்த்தையை நீ செயல்படுத்த வேண்டும். எரிச்சலோடு அல்ல, துக்கத்தோடு அல்ல, துயரத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல. ஹலோ, என்ன சொல்றாரு? அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். நீ வளரும்படி விரும்புகிறார். நீ நிறைய கொடுக்க விரும்புகிறார். அப்போ உன்னுடைய பொக்கிஷம் கைப்பிரயாசம் அளவு விதமாய் ஆசிரியப்படும், உயர்த்தப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். உயர்த்தப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் வர்த்திக்கப்படுவீர்கள். இன்னும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படி 17 ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி அல்லேலூயா கரங்களை தட்டுங்க. புறஜாதிகள் பல சிந்தனை இருக்கும். இப்படி போலாம், அப்படி போலாம், அப்படி போலாம், இப்படி போலாம், எப்படி வேணாலும் போலாம், பரவாயில்ல. அவருக்கு அகலமான வாசல், உனக்கு எனக்கு எப்படிப்பட்ட வாசல்? திக்கமான வாசல். இதெல்லாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் நன்மை, கிருபை, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இடுக்கமான வழியில நிறைய இருக்குது. அகலமான வழியில ஆபத்து நிறைய இருக்குது. ஆனா இடுக்கமான வழியில ஜீவனுக்கு ஏதுவான ஆசீர்வாதங்கள், பிறப்புக்கு ஏதுவான ஆசீர்வாதங்கள், மகிழ்ச்சி ஏதுவான ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு அந்த இடுக்கமான வழியில. ஆனா அகலமான வழியில ஆபத்துகள் நிறைய இருக்கின்றன. அல்லேலூயா. புறஜாதி பற்றி அவங்க சொல்றாரு. புறஜாதி பற்றி சொல்றாரு, கர்த்தருக்குள்ள நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், புறஜாதி போல இருக்காத. 10-11. ஆனா உனக்கு என்னதான் கர்த்தர் கட்டளை இருக்கிறாரு? 10 தான், 11 கிடையாது. நம்ம 11 இல்ல, 10 தான். ஒரே கடவுள் தான் நமக்கு. நீ ஒண்ணு சேர்க்க முடியாது. சேர்த்து அது பிரயோஜனம் இல்லை. உனக்கு பிரயோஜனம் இல்லை, அழைத்தவர் ஜீவனை கொடுத்தவருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒப்பு கொடுத்தவருக்கும் பிரயோஜனம் இல்லை. அன்புடைய மக்களே, பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழ வேண்டாம். பிரஜாதிகள் வாழ்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு கேட்க முடியாது. அதனாலதான் அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அவங்க சின்ன ஜெபம்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. அறியாமல் இருக்கிறாங்களே, நம்ம அறிஞ்சி தெரிஞ்சு புரிஞ்சு கர்த்தரை எப்படி கனப்படுத்த முடியும்? அவரை எப்படி கனப்படுத்துற? அதை தெரிஞ்சுக்க முதல்ல. கர்த்தரை கனப்படுத்துகிற விதம் உனக்கு தெரியணும். வாயினால கனப்படுத்த முடியுமா? உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார், நடக்க வைத்திருக்கிறார், வாழ வைத்திருக்கிறார், சம்பாதிக்க பலம் கொடுத்திருக்கிறார். தோத்திரம் பண்ணிட்டா, ஜெபம் பண்ணிட்டா, ஒப்பு கொடுத்துட்டா, ஆண்டவர் அப்படியெல்லாம் கனப்படுத்த முடியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியில என்ன பண்ணுவான்? ஒரு பெஸ்டான குட்டி, வயதானது இல்ல, நடுவயது உள்ளது இல்ல, நல்லா வளர்ந்து நல்ல குட்டி போடுகிற, நல்ல புத்தியும் குசியமான இருக்கிற இளம் குட்டியை எடுத்து நல்ல ஓடி ஆடி விளையாடுகிற ஒரு குட்டியை எடுத்து என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க. அதான் தேவனை கனப்படுத்துவது. கண்ணு குருடு, காது கேட்காது, நடக்க முடியாது, சிலவங்க பலி செலுத்துவாங்க. பார்த்திருக்கீங்களா? இது பேசவே மாட்டேங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். பேசாதது எதுக்கு ஆண்டவருக்கு? நடக்கவே மாட்டேது ஆண்டவருக்கு ஒப்பு, நடக்காது எதுக்கு ஆண்டவருக்கு? பார்வையிலுங்க கம்மியா இருக்கு, எதுக்கு ஆண்டவருக்கு? அல்லேலூயா. அப்படி கிடையாது. ஆண்டவர் அப்படி அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து தான் வந்த உடனே முடவனை சுத்தமாக்குறாரு, கூடவனுக்கு பாவம் கொடுக்கிறாரு, செவிடன் கேட்கப்படுகிறான், பூமி பேசப்படுகிறான், பலவிதமான நோய்களோடு சுகமாக்குறாங்க, புத்த கை நீளமா இருக்கிறது. அதான் அற்புதம், அதான் அதிசயம். கர்த்தரை கனப்படுத்துவது எப்படி? அல்லேலூயா. 10 பேர் சொஸ்தமான புஸ்தகி அதர் பீப்பிள் வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
தேங்க்யூனா நீங்க 10 பேர் சொசமானீர்கள் 9 பேர் எங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ கர்த்தரை கனப்படுத்த போறல, மோசேயிடத்துல போய் ஒரு காணிக்கையை கொடுத்து விட்டு நீ போன்ற. ஏன்னா இப்படி பார்க்க முடியும் ஆண்டவரே? சும்மா பார்க்க முடியுமா? ஒரு பெரிய ஆளை போய் நீ கனப்படுத்தினா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒரு பெரிய ஆளை போய் நீ கனப்படுத்தினா போய் ஐயா நீங்க பெரியவரு, நல்லவரு, வல்லவரு இல்ல அவரை கும்பிட்டு வருவா? இல்ல, அவருக்கு பிடித்தமான ஒரு பொருள் என்ன பண்ணுவேன்? வாங்கிட்டு போய் கொடுப்பேன். கனப்படுத்துவது ஒரு ஒரு பொன்னாடை போற்றுவது, அவர் கையில ஒரு பூக்குத்தை கனப்படுறது எப்படி? சும்மா போய் கோத்துறோம் ஆத்திரம், நல்லவரு நீ நல்லா செய்றீங்க, என்ன அவன் இப்படி வந்திருக்கான்? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் யாரு தெரியுமா? நம் நிற்பதும் நிரூபணமாக இருப்பதும் என்னங்க? சுத்த கிருபை. வானம் எவ்வளவோ பூமி எவ்வளவோ அவ்வளவாய் கர்த்தருக்கு பயந்தவர்கள் மீது அவருடைய கிருபை எப்படி இருக்கிறது? பெரிதா இருக்கிறது, கம்மியா இல்ல. சும்மா ஏதோ பொழுது போகுது, நமக்கு நாட்கள் கடந்து வைக்கிறது. வயசானவருக்கு பாருங்க தெரியும், இப்ப தெரியாது. அவருடைய கிருபை என்ன, அவர் அன்பு என்ன, அவர் என்ன துதிக்க கீழ்ப்படிய நாம் கற்றுக்க வேண்டும். கர்த்தரை கனப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது பெரிய ஒரு கர்த்தரை கனப்படுத்த கத்துக்குங்க. இல்லைன்னா அவருக்கு உனக்கு என்ன உறவு இருக்கிறது? ரெண்டு பேரும் கர்த்தருடைய கனப்படுத்தினா ஒரு கணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஒரு கணம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்படி நீங்க சொல்லலாம். அப்படி கனப்படுத்தினா தான் ஏற்றுக்கொள்வாரா? அது முரட்டாட்டமான கேள்வி. முரட்டாட்டமான கேள்விக்கு பதில் அப்படி அல்ல. அல்லேலூயா, அது அப்படி அல்ல. கேள்வினாலே என்ன வருமா? கிருபைகள் பெருங்கொண்டு பைபிள் சொல்லுது. ஒருவன் காய்கறிகளையும் அதையும் இதையும் பலிசிட்டான், அது ஒன்றும் பிரயோஜனம். ஒருவன் நன்றாய் மேய்த்து வளர்த்து கொழுத்ததாய் ஒன்றை கொண்டு போய் தேவனுக்கு என்ன பண்ணா? அதை ஆண்டவர் நுகர்ந்து முகர்ந்து ஏற்றுக்கொண்டார். அதை அவர் ஏற்றுக்கொள்ள அசால்ட்டா ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவருக்கு செய்யணும் சொல்லி அசால்ட்டா கொண்டு போய் கொடுத்தான். அவன் முகம் வேறுபட்டது. அவன் எரிச்சல் முட்டவனாய் உண்மையாய் பலி செலுத்தவனை கொன்று போட்டான். அதான் மூர்க்கமான மனுஷன். பூமியில முதல் மனுஷனை எப்படி பார்த்தானா? மூர்க்கமானவனாய், குலக்காரனாய், எரிச்ச உள்ளவனாய், முகநாடி மாறுகிறவனாய் பறக்கப்பட்ட அந்த பூமி. அதுதான் இன்றைக்கும் கொலைகள், வெறிகள், திருடு, பொல்லாங்கு எல்லாம் கலியாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஆரம்பம் முதல் மனிதன் இந்த பூமியில பிறந்ததுனால. அது எதனால? எதனால? அது எதனால? கீழ்ப்படியாமையினால. கர்த்தருடைய வார்த்தையை அஜாக்கிரதையா கேட்டபடினால், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினபடினால், கர்த்தர் போட்ட கோட்டை தாண்டினதனால் மீறுதல் வந்த பாவம், கீழ்ப்படியாமல் வந்த பாவம். காதல் கேட்டும் கேட்காத போது மந்த செவிட்டு விரியட்டு போல. அதனால பாவம் அதே நோட்டத்துக்குள்ளே நுழைந்தது. பாருங்க, எல்லாருக்கும் அர்த்தத்தோடு தான் பைபிள் இருக்குது. அதனால வந்த சாபம், பாவம் இன்னைக்கு அவனோட விட்டுதான் இல்லை. இந்த பூமியில வாழ்கிற நம்ம மீது அந்த பாவம், அந்த காயினுடைய அந்த பாவம், ஆதாமுடைய அந்த பாவம் நம்ம எல்லாமே மேலேயும் நீங்க இருக்கிற. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து வந்து தன் ரத்தத்தை ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து பாவங்களை கழுவி, நோய்களை கழுவி, சாபங்களை நீக்கி நித்திய வாழ்வுக்கு நேராய் நம்ம நடத்துகிறார். அதுதான் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா, அவர் கிருபை எவ்வளவு அதிசயமானது, நாம் நிற்பது நிர்மலமாக்காது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. கிருபையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் கிருபை எவ்வளவுதான் நம்ம கீழ்ப்படியாம இருந்தால் அவர் கிருபை நம்மை தாங்குகிறது, நம்மை தப்பிக்கிறது, நம்மை நடத்துகிறது, நம்மை போஷிக்கிறது, நம்மை உடுத்துகிறது, நம்மை ஓங்க செய்கிறது, வளர செய்கிறது. கிருபை. பாவம் இருந்த இடத்துல கிருபைகள் அதிகமாக பெருகிட்டுனா 30 நாட்கள் பாவம் செய்தாலும் அந்த சந்ததிகள் கர்த்தரை தேடும் பொழுது அந்த பாவங்கள் மறைக்கப்பட்டு கிருபைக்கு பெறுகிறதா? அவர் கிருபைக்கு அப்புறம் எத்தனை ஒரு பெரிய பலன் உள்ளது. அப்ப நம்ம நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபை. அந்த வசனத்தை வாசிங்க. நம்ம நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது
நான் நிர்மூலமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையே. இரக்கங்களுக்கு முடிவில்லை. கீழே இரக்கங்கள், அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இயேசு வந்தாதான் அது முடிவு. கீழே அவைகள் காலைதோறும் புதியவை. அது எப்படி இருக்குது? காலைதோறும் புதியவளா? காலைதோறும் நீ ஜெபிக்க ஜெபிக்க அவர் கிட்டி சேர சேர உனக்கு வாழ்க்கை, பிசினஸ், உன்னுடைய தரித்திரங்கள் மாறி உன்னுடைய சந்தோஷ வாழ்க்கையில, மகிழ்ச்சியான வாழ்க்கையில நீ தொடர்ந்து நாளுக்கு நாள் பெருகிறவனாய் பெருகிறவராய் உலக ஆசீர்வாதத்திலும் கிருபைகளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெருகிற அடுத்தது உண்மை பெரிதா இருக்கிறது. அவருடைய உண்மை பெரிதா இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும். என் ஆத்மா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கொண்டு இருக்கிறேன். அவர் என்ன நம்பிக்கொண்டு இருக்கிறார்? 26 வரைக்கும் கீழே தமக்கு காத்திருக்கிறவர்கள் 26 தானே? 25. தமக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் நல்லது. ஹalleluya. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. 22 ல இருந்து 26 வரையில தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். நான் நிற்பது நிர்மலமாக கர்த்தருடைய கிருபை. ஏன்னா 23, 24, 25, 26 வரை நான் பிரசங்கம் பண்ணல. அன்பானவர்களே, நாம் உணர்வோம். விதைக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? விதையை கொடுக்கிறார். விதைக்காரன் விதையை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். சோம்பேறியே, நீ போய் தூங்கு, அது படுத்துரு, அப்படி ஏதோ ஒன்று செய்யும். உன்கிட்ட விதையை கொடுத்து அதை கெட்டு போக பண்ணுவேன், கொடுக்க மாட்டேன். சாப்பிடணும் தான் நல்லா விதவிதமா ஆக்கி வைப்பாங்க தாய். என் பிள்ளை நல்லா சாப்பிடும், வறுத்தமே நல்லா சாப்பிடும், குழம்பு நல்லா சாப்பிடும், தயிர் சாதம் சாப்பிடாது, கஞ்சி சாப்பிடாது. ஐயோ, பொரிச்சி வறுத்து வைப்பாங்க. சாப்பிடுகிற பிள்ளைக்கு தான், சாப்பிடாத பிள்ளைக்கு கொடுப்பதில்லை. அதே போல விருப்பப்படுகிற உனக்கு, செபிக்கிற உனக்கு, தேடுகிற உனக்கு, கீழ்ப்படுகிற உனக்கு, ஐக்கியத்தை விட்டு விலகாத இருக்கிற உனக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை மாற்றி கொடுக்கிறார். எழுந்திருப்போமா?